சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். நம்ம நேத்து பாத்தீங்கன்னா சைனா ஈரானுக்காக கொடுத்த என்ட்ரியை பார்த்திருப்போம். இன்னைக்கு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா காசாவுக்காக நேரடியாகவே ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் படு பயங்கர சாக்கா போயிருக்கு. என்ன தகவல்னு பார்க்கலாம். அது இல்லாம இப்போது அங்க நிலவரம் என்னன்னு பார்த்தா, அங்க இப்ப ரமலான் ஆரம்பிச்சிருச்சு. முதல் ரமலான் நோம்பியும் அவர்கள் வைத்துட்டாங்க மத்திய கிழக்குல எல்லாம் பார்க்கும்போது. ஆனா காசா மக்களுக்கு போர் நிக்குமா நிக்காதான்னு தெரியாது. ஏன்னா 42 நாள் முடிஞ்சும் கூட இன்னும் போர் நிக்கல. இன்னும் பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்து கொண்டே நோன்பை வைத்திருக்காங்க. இன்னைக்கு பார்க்கும்போது இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இல்ல இவங்க மறுபடியும் எங்க மேல அக்டோபர் 7 செய்த ஒரு தாக்குதலை போல மறுபடியும் தாக்குதலை செய்யறதுக்காக காசால இருக்கக்கூடிய போராளிகள்லாம் திட்டமிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே அந்த மக்கள்லாம் போர் நிக்க போதான் நிக்க போறது இல்லையான்னு தெரியாம நோன்பு வச்சுட்டு இருக்காங்க. இதுல இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்கன்னா இஸ்ரேலு, அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாத்துடைய கோவத்தையும் காசா மேல திருப்புறது தான் அதுக்கான காரணமா இருக்கும். அதை தான் இன்னைக்கு காசாவில் கேட்குறாங்க. பேட்டி எடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட, இஸ்ரேல் இப்படி சொல்றாங்களே, நீங்க அவர்களை தாக்குறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, மறுபடியும் இஸ்ரேல் மேல அக்டோபர் 7 செஞ்ச மாதிரி பெரிய தாக்குதல் செய்வீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இது இஸ்ரேல் எங்க மேல சுமத்தக்கூடிய ஒரு பொய்யாக இருக்கு. அவர்களுக்கு இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஆரம்பிக்கணும்னா தங்கள் மேல எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்க மேல பழிய போட்டு எல்லாரையும் பாருங்க அவங்க நம்மளை அடிக்க வர போறாங்க, அதனாலதான் நம்ம போற ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி திசை திருப்பதற்காக இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்படி ஒரு அறிவிப்பை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு காசால இருக்கக்கூடிய போராளிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு காலையில தான் பார்த்திருப்போம். நேத்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்க ஒரு ஆய்வு நடத்தி கடைசியா ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. காசால இருந்து அக்டோபர் 7 செய்த தாக்குதலை எத்தனை விஷயமா முடியுமோ அத்தனை விஷயமா இஸ்ரேல் நியாயப்படுத்தி இருந்துச்சு. ஆனா நியாயப்படுத்தினாலும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்த எல்லாருமே இன்னைக்கு பொதுமக்கள்லாம் சொல்லிட்டாங்க, 1000 தான் காரணம் சொல்லுங்க, நீங்க ஏமாந்துட்டீங்க, தோத்துட்டீங்க, அதனாலதான் அக்டோபர் 7 இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதை விட்டு போட்டு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், நாங்க முயற்சி பண்ணோம், மீட்டிங் போட்டோம்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, இப்ப போய் அழிக்கிறீங்கிறீங்க, உங்களால உள்ள வடாம தடுக்க கூட முடியலையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாம் நிறைய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை மறக்கடிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதையெல்லாம் விடுங்க, இப்ப அக்டோபர் 7 நடத்தின மாதிரி இன்னொரு தாக்குதலை கூட நடத்துறதுக்கு திட்டம் போட்டாங்க, அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த மறக்கடிக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு காரணத்தை பரப்பி விட்டு இன்னொன்னு போர் நிறுத்தம் வராம அப்படியே என்ன பண்ணும் போர் ஆரம்பிச்சுறதுக்காகவும் இப்படி ஒரு தகவலை இன்னைக்கு பார்த்தா வைரலா பரப்பி விட்டுட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. அதுக்கு நிறைய நாங்க காரணங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், சாட்சியெல்லாம் கிடைச்சிருக்கு, நாங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா காசா தரப்புல இருந்து அதை மறுத்திருக்காங்க. அதே சமயத்துல காசாவுடைய தலைவர்கள்ட்ட கேட்குறாங்க பிரஸ்ல இருந்து, நேற்று ஒரு பெரிய வேன் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் தான் செஞ்சிருக்காங்க, யாருன்னு தெரியாது. ஆனா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு நேரடியாக போலீஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏத்துறாங்க. அதுல 2 போலீஸ் இஸ்ரேலை சேர்ந்தவங்க மரணிக்கிறாங்க. அது போக 12 பேர் பொதுமக்கள்ல காயமடைகிறாங்க அங்க இருக்கிறவங்க. அதனால என்ன கேட்குறாங்கன்னா, இது காசாவை சேர்ந்த போராளிகளுடைய திட்டமான்னு கேட்குறாங்க. அதற்கு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வரவேற்கிறோம் இதை, ஏன்னா வெஸ்ட் பேங்க்ல தொடர்ச்சியாக அத்துமீறிட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப அத்துமீறினா கடைசியில இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காகவே அந்த ஒரு சகோதரர் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நேரடியாக அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாட்டினாலுமே வெஸ்ட் பேங்க்ல நடக்கிறதும் நியாயமானதுதான். அவங்களை நீங்க இந்த ஒரு வாரத்துல நீங்க பண்ண கொடுமைக்கு தான் அவங்க என்ன ஆயிட்டாங்க, இப்படி தாக்குறதுக்கான தயாரிப்புகள்ல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்படி என்னதான் வெஸ்ட் பேங்க்ல நடந்துச்சுன்னு கேட்டா, வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா 12,000 பேர்த்த வெளியேற்றிருக்காங்க. அந்த 12,000 பேர் இனி உள்ளக்குள்ளேயே வர முடியாத மாதிரி ஃபுல் இடத்தையும் சீல் பண்ணி இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிட்டாங்க. 12,000 பேர்னா சும்மாவா, அத்தனை நபர்களை வெளியேற்றிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் எங்க போவாங்க இந்த ரமலான் மாசத்துல? எல்லாருமே இப்ப வெளியே போய் தங்கிட்டு இருக்காங்க அகதிகளா. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்ல கொந்தளிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல பார்க்கும்போது இப்ப அங்க எல்லாம் யாரா இருக்காங்கன்னா சண்டை போடுறதுக்கு போராளிகள் இருக்காங்க, இருந்தாலும் போதுமான ஆயுதங்களும் போதுமான நபர்களும் இல்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆனா ஒரு சில வாரங்கள்ல என்ன ஆயிரும்னா, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே போராளிகளோடு இணைந்து அனைவரும் சேர்ந்து இஸ்ரேலை முரட்டி அடிக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா காசால இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துமையா இருக்காங்க. மக்களாகட்டும் அங்க இருக்கக்கூடிய போராளிகளாகட்டும் அதுல நிறைய பேர் பொதுமக்கள் தான் பார்த்தா ரீசெண்டா கூட பார்க்கும்போது 20,000 பேரெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க.
ராணுவத்துல அந்த அளவுக்கு வந்து பொதுமக்களும் வந்து சண்டைக்கு இறங்கிட்டு இருக்காங்க பயிற்சி எடுத்துட்டு. அந்த மாதிரி வெஸ்ட் பேங்க்ல வந்தா மட்டும்தான் இஸ்ரேல் இருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா வெஸ்ட் பேங்க் உடைய அமைப்பு 3/1 தான் முஸ்லீம், மிச்ச பங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது யூதர்களா இருக்காங்க. அதனாலதான் வந்து அங்க நிறைய சண்டைகள் சச்சரவுகள்லாம் வந்து வந்தாலும் அதை தடுக்க முடியாம இருந்துட்டு இருக்கு. இந்த முகமது அப்பாஸுக்கு என்ன வேலைன்னா அவரு சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவரு வந்து சவுதி போன்ற நாடுகளுடைய உதவி கேட்டுட்டு இருக்காரு. அதாவது வந்து எங்க மக்களை வெளியேற்றுறாங்க, நீங்க யாராவது இதை பத்தி பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா சவுதி எல்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஃபத்தாஹ் அமைப்பை அமைத்ததுல சவுதிக்கெல்லாம் பெரும் பங்கு இருக்கு. ஏன்னா வந்து பாலஸ்தீனம் வந்து ஒரு பெரிய நாடா வந்துடக்கூடாது, தங்களுக்கு காம்படிஷனா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சவுதி நினைக்கிறாங்க. அதனால வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு டம்மி அரசை வந்து அமைத்து கொடுத்ததுல சவுதிக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க போய் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பேசாம சவுதி வந்து இப்ப அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. காசாவுக்காவது குரல் கொடுப்பாங்க, வெஸ்ட் பேங்க்கு குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதுலயும் வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு ஒன்றும் புதுசா சண்டை ஆரம்பிக்கல. சண்டை ஆரம்பிக்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, காசாவில் எப்போ போர் ஆரம்பிச்சிச்சோ அப்ப இருந்து தொடர்ச்சியாக வந்து வெஸ்ட் பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமா செட்டிலர்ஸை கொண்டு போய் குடியமர்த்தினாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு முன்னாடி அங்கிருந்து வெளியே வரக்கூடிய நியூஸ், இன்டர்நெட் கனெக்ஷனு, நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு, அதே மாதிரி அங்கிருந்து வந்தா UNRWA வந்து வெளியே அனுப்பிட்டாங்க, அதே மாதிரி ரெட் கிராஸை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அங்கிருந்து வெளியேற்றிட்டே இருந்தாங்க. அல் ஜசீராவுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இத்தனையும் செஞ்சவங்க இப்ப சண்டை போடுறாங்க. நிறைய தகவல் வெளி உலகத்துக்கே வராம இருக்கு. அதை வந்து முன்னாடியே இஸ்ரேல் பிளான் பண்ணி தான் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப வெஸ்ட் பேங்க்குள்ள புகுந்து அவங்க வேலையை காமிச்சிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பேங்கோடைய நிலைமை கொஞ்சம் ரொம்பவே வந்து மோசமா தான் இருந்துட்டு இருக்கு. அப்படியே இதுக்கப்புறம் வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை பார்த்தலாம். சவுத் ஆப்பிரிக்காவை பத்தி நம்ம சொல்லணும்னா ஆரம்பத்துல இருந்தே சவுத் ஆப்பிரிக்கா காசாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்குலாம் முடியுமோ அந்த அளவுக்கு ICJல வழக்கு தொடுத்து அதை நடத்தி கொடுத்ததே சவுத் ஆப்பிரிக்கா தான். இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் வந்து பார்க்கும்போது மலேசியாலாம் வந்து சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நாம இனிமேல் இஸ்ரேல் அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இவங்க 2 பேரு எல்லாத்துக்கும் மேல யாரெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய எந்த ஒரு கப்பலையும் நம்மளை தாண்டி போகிறதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கையெழுத்து போட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாளா அந்த ரூட்ல வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த ரூட் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கும். அமெரிக்காவுக்குமே பிரச்சனை தான். யாருமே நீ நினைச்சா கூட ஆயுதங்களை வந்து சவுத் ஆப்பிரிக்கா மலேசியா மூலமாலாம் கொடுக்க முடியாது. இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா கப்பல்ல அது வந்துட்டு இருக்கும், அது எங்கிருந்தோ கிளம்பி வந்துட்டு இருக்கும். ஆனா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடுகள்லாம் இருக்கிறனால இதனுடைய கடல் வழிகளை எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இனி வந்து எப்படி ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிகள் செஞ்சாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா தைரியமா காசாவுக்கா செஞ்சிருக்காங்க. நம்ம நேத்து வந்து பார்த்தோம் சைனா ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு. அதே மாதிரி ரஷ்யா வந்து பார்க்கும்போது ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ஈரானுக்கு காசாவுக்குலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கூப்பிட்டு வந்து சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி அவங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. அதுல வந்து பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் ஸ்பெஷல். சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ட்டாவே நீக்ரோஸ் மக்கள் தான். அதுலயும் வந்து அங்க வந்து பார்த்தா நெல்சன் மண்டேலா அவர்கள் இருந்தாங்க. அவர் வந்து அவங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய ஸ்பீச்ல சொல்றாரு, நமக்கு வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகுதான் அப்படிங்கிறாங்க. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுவும் தனி நாடு கிடைக்கிற வரையும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஒரு முடிவை வந்து தைரியமா எடுத்திருக்காங்க. எத்தனையோ பொருளாதார தடைகளை எல்லாம் அமெரிக்கா போட்டுட்டு இருக்கும் போது அவர்களுக்கெல்லாம் பயப்படாம இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான ஒரு வீரமிக்க நாட்டில தான் இப்படியான ஒரு விஷயம் நடக்கும். இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து காசாவுக்காக செஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருந்திருக்கு. நிறைய பாராட்டுகளை இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாமே இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்ல பாத்துட்டோம்னா முதல் நாள் நோன்பை வந்து திறந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே அங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ஸால நிறைய தடைகள், 55 வயதை கடந்த ஆண்கள் மட்டும்தான் போகணும், 50 கடந்த பெண்கள் மட்டும்தான் போகணும்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து அவங்களால முழுசா ஒரு நேர தொழுகை தொழுகிறதுக்கு கூட வந்து உரிமை இல்லாம தான் இப்போது வெஸ்ட் பேங்க் மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சைலண்டா ஒரு சில தினங்களுக்குள்ள ஒரு சில மாதங்களுக்குள்ள வெஸ்ட் பேங்கை மட்டும் இஸ்ரேலோட எப்படியாவது இணைச்சிடணும்னு சொல்லிட்டு பாடுபட்டு இருக்காங்க. ஏன்னா காசாவை இணைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது வந்து அமெரிக்கா தான் எடுத்துக்க போகுது. அதனால நமக்கு வெஸ்ட் பேங்க் தான் வேணும்னு சொல்லிட்டு வெஸ்ட் பேங்கை எடுக்கிறதா இந்த மாசம் பூரா அவங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய திட்டம். சொல்றாங்க 2025 இப்ப ஆரம்பிச்சிருக்கே, நாங்க வந்து முடிவு பண்ணதே கடைசியா வெஸ்ட் பேங்கை எங்களோட இணைச்சு அதுக்கு பேரை மாத்தி நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய வேதத்துல இருக்கிற மாதிரியான பெயர்கள் வைப்போம் அப்படிங்கிறது தான் இப்ப கூட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்களும் அமைச்சர்களும் வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லாருடைய பார்வையும் திசை திருப்பிட்டு ஒரே முட்டுக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரேடியா வந்து வெஸ்ட் பேங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போது இஸ்ரேல் ராணுவம்.
இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.